அறிவியிருப்பவர்கள் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டார்கள் என்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியிருந்த நிலையில் மும்மொழி கொள்கையில் படிக்கும் அமைச்சர்களின் மகன் பேர குழந்தைகள் அறிவு இல்லாதவர்களா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். எங்கேயுமே அவங்க 2 3 அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக 2 மொழி கொள்கையை, இரட்டை மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னா இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? எங்கேயாவது நல்லா பண்ணிட்டு சொல்லுங்க, அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிற நபர்கள் நம்ம. எங்கேயுமே சரியா பண்ணாம, எங்கேயுமே சக்சஸ் ஆகாம, முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? சுயமரியாதைலாம் ரெண்டாவது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? என்னங்க பேசுறாங்க? தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு வருதுன்னா, உங்ககிட்ட இருந்து கல்வியை பிடுங்க. தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு வருதுன்னா, உங்களுக்கு உங்க மேல சமஸ்கிருதத்தை திணிக்க. இது போன்ற பொய்யை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் சொல்றாங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியுங்கன்னா இது ஒன்று. அதே மாதிரி ஒரு பொய்யத்தான் நாக்பூர்னு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க. நாங்க சொல்றோம், நாக்பூரை விடுங்கண்ணே, கோபாலபுரத்துக்காரங்க குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு 2 மொழி கொள்கை வேண்டுமா? நாக்பூரை விடுவோம், கோபாலபுரத்துக்கு வருவோம். கோபாலபுரத்தில் இருக்கக்கூடியவங்க மெட்ரிகுலேஷன் பள்ளி, கோபாலபுரத்தில் இருக்கிறவங்க சிபிஎஸ்இ பள்ளி நடத்த, கோபாலபுரத்தில் இருக்கவங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது 2 மொழி கொள்கை இல்ல, கோபாலபுரத்து மாடல். இது 2 மொழி கொள்கை இல்ல, நாக்பூர் மாடல் அப்புறம் பேசுவேன்னா. அதாவது முதலமைச்சர் அவர்கள் கோபாலபுரத்து மாடலை கொண்டு வர்றாரு. நாங்க பாரதிய மாடல் 3 மொழி படிக்கணும்னு சொல்றோம், தமிழக மாடல் சொல்றோம். இது கோபாலபுரத்து மாடலுடைய 2 மொழி கொள்கை ஜெயிக்குமா இல்ல இந்திய மாடல் 3 மொழி கொள்கை ஜெயிக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.